நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் நம்ம சைன் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, நேப்பியர்ஸ் ஃபார்முலா, அண்ட் தென் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அதெல்லாம் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா, அண்ட் தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா இதெல்லாம் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.59 அது கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஸோ எக்ஸாம்பிள் 3.59ல் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 3 angles in a triangle or in the ratio 1:2:3, then prove that the corresponding sides are in the ratio 1:√3:2. So 3 angle வந்து it is in the ratio 1:2:3 na, then prove that the corresponding sides are in the ratio 1:√3:2. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 3.59. ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே நமக்கு ஆங்கிள்ஸ் வந்து 1:2:3ன்ற ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆங்கிள்ஸை ஸோ லெட் த ஆங்கிள்ஸ் பி தீட்டா, 2 தீட்டா, 3 தீட்டா. ஸோ அந்த ரேஷியோவில் இருக்கிறதுனால we are considering the angles to be theta, 2 theta, 3 thetaன்னு எடுத்துக்கிறோம். Now we know that in a triangle ABC, in triangle ABC, the sum of 3 angles is equal to 180 degree இல்லையா? அப்போ theta plus 2 theta plus 3 theta is equal to 180 degree. அப்போ from this we can get that 6 theta is equal to 180 degree. அப்போ from this theta is equal to 180 divided by 6, which is equal to 30 degree ன்னு வந்துடும். ஸோ அப்போ theta is equal to 30 degree. ஸோ இப்போ theta வந்து நமக்கு 30 டிகிரின்னு கிடச்சிருச்சு. அப்போ from this the angles, so in the angles வந்து அப்போ therefore the angles of the triangle are, so the angles வந்து என்னென்ன, it is 30 degree, and then 2 into 30 degree which is 60 degree, 3 into 30 degree which is 90 degree. So these are the angles. இப்போ we need to find the ratio of their sides. So ratio of their sides க்கு let us consider the sine formula. Sine formula எடுத்துக்கோம். That is we know that நமக்கு என்ன தெரியும், a by sin a is equal to b by sin b is equal to c by sin c. இதுதான் ஆங்கிள்ஸ்க்கும் சைட்ஸ்க்கும் ரேஷியோவாக எழுதக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? அதனால தான் இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிள்ஸ்க்கும் சைட்ஸ்க்கும் ரேஷியோவாக எழுதக்கூடிய ஃபார்முலா இதுதான். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஆங்கிள் ஏபிசிக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும், a by sin 30 is equal to b by sin 60 is equal to c by sin 90. Or in other words, either can we say it as a is to b is to c is equal to sin 30 is to sin 60 is to sin 90 ன்னு எழுதலாமா? Can we write it like this? So இப்போ value substitute பண்ணுவோம். அப்போ therefore which is equal to sin 30 value என்ன, 1/2, sin 60 value என்ன, √3/2, and sin 90 value என்ன, 1. ஸோ இப்போ இது த்ரூ அவுட் வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ரேஷியோ கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு இது என்ன ஆகிடும், this will become as, அப்போ therefore the ratio is a is to b is to c is equal to 1:√3:2. So this is the ratio of their sides. So which is the ratio of their sides. So ratio of their sides கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். we are using this sine formula. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.61 பார்க்கலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி இந்த 3.60 நான் நேற்று ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். நான் எப்படி போடணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ 3.61 பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் a square plus b square divided by a square plus c square is equal to 1 plus cos of a minus b into cos c divided by 1 plus cos of a minus c into cos b. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு let us consider the LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க, a square plus b square divided by a square plus c square. இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு பதிலாக let us substitute it as 2r sin a. ஏன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் சைன் ஃபார்முலாவில் a by sin a is equal to 2r. அப்போ a is equal to 2r sin a இல்லையா? அதே மாதிரி b is equal to 2r sin b. அது மாதிரி c is equal to 2r sin c. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute it here. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4r square sin square a plus 4r square sin square b divided by 4r square sin square a plus 4r square sin square c ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 4r ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இந்த 4 டேர்ம்லேயுமே இருக்கிறதுனால let us take it common. அதை காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம்.
ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த sin square aக்கு பதிலாக we are going to replace it as 1 minus cos square a. இதை 1 minus cos square a plus sin square b ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம டினாமினேட்டரில் 1 minus cos square a plus sin square c ன்னு எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து we are going to take minus common. அதுமாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் மைனஸை காமனாக வெளில எடுக்க போகிறோம். ஸோ மைனஸை காமனாக வெளில எடுத்தோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? we get this as which is equal to 1 minus of cos square a minus sin square b. அதுமாதிரி கீழே நமக்கு என்ன வரும்? 1 minus of cos square a minus sin square c ன்னு வந்துடும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 3.4ல் 17th சம். அதை வந்து we will be using it as a formulaன்னு சொன்னேன். அதை நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா it is 1 minus of இதை cos of a plus b into cos of a minus b ன்னு எழுதலாமா? இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படித்தோம். டிவைடட் பை அதே மாதிரி இதே எப்படி எழுதலாம்? cos of a plus c into cos of a minus c ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த a plus bக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா pi minus c ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிகாஸ் everything happens in a triangle. ஒரு triangleல we know that a plus b plus c is equal to 180 degree or pi. அப்போ therefore a plus b is equal to pi minus c. அப்போ therefore இதை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா cos of pi minus c into cos of a minus b divided by 1 minus cos of pi minus b into cos of a minus c ன்னு வந்துடும். Now cos of 180 minus theta. 180 minus theta lies in second quadrant. Second quadrantல cos is negative. So அப்போ minus and 180 இருக்கனால same function. So அப்போ இது என்ன வரும்? minus cos c ன்னு வரும். இது minus cos b ன்னு வந்துடும். அப்போ therefore this we can write it as 1 plus cos c into cos of a minus b divided by 1 plus cos b into cos of a minus c. இதான நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. which is equal to RHS. hence proof. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தரவாக இருக்கணும். யூ ஷுட் பி தரவ் வித் ஆல் தீஸ் ஃபார்முலாஸ். எல்லா ஃபார்முலாவும் தரவாக இருந்தால் தான் உங்களால் சம் போட முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் போடலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 3.62. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா derive cosine formula using law of sines in triangle ABC. So cosine formula sin formula லேருந்து derive பண்ண சொல்லியிருக்காங்க. So we have to derive cosine formula from sin formula. So இதை எப்படி derive பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to derive this ன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு sin formula என்ன தெரியும்? sin formula. So sin formula என்ன தெரியும்? we know that a by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to 2r. So இந்த sin formula யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா we have to prove the cosine formula. So cosine formula என்ன படித்தோம்? நமக்கு cos a is equal to b square plus c square minus a square divided by 2bc. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this. இந்த மூணு cosine formulaல எது வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். நம்ம இது ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this. So இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். proof. இதுக்கு let us consider this RHS. RHS எடுத்துக்கலாம். RHS is equal to b square plus c square minus a square divided by 2bc. இல்லையா? இப்போ இதில் bக்கு பதிலாக we are going to substitute it as 2r sin b. அதுமாதிரி small c க்கு பதிலாக 2r sin c சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். small a க்கு பதிலாக 2r sin a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போது you'll get it as 4r square sin square b plus 4r square sin square c minus 4r square sin square a divided by 2 into 2r sin b into 2r sin c. ஓகேவா? இப்போ நியூமரேட்டர்லேருந்து நம்ம 4r ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துடலாம். டினாமினேட்டர்லேயும் இந்த 2r into 2r நமக்கு என்ன ஆகிடும்? 4r ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அதுவும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ 4r ஸ்கொயர் into மீதி நமக்கு என்ன இருக்கும்? sin square b plus sin square c minus sin square a divided by, so இங்கே 4r square வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு 2 sin b sin c ன்னு வந்துடும். we'll get it like this. இப்போ இந்த 4r square cancel பண்ணிடலாம். இப்போ இந்த sin square c minus sin square a க்கு we are going to use the formula. என்ன formula யூஸ் பண்ண போகிறோன்னா sin square a minus sin square b. இதுவும் வந்து அந்த exercise 3.4ல் 17th sum அதில் first subdivision formula படித்தோம். that is sin square a minus sin square b is equal to sin of a plus b
into sin of a minus b. இந்த formula நம்ம படிச்சோம். So இந்த formula தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ therefore this we can write it as sin square b. ஏன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கு sin square b அப்படியே எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கு பதிலாக மட்டும் நம்ம formula யூஸ் பண்ண போறோம். We are going to use a formula for these two. So அப்போ இதுக்கு formula யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? Plus sin of a plus c into sin of c minus a. ஏன்னா c தான் ஃப்ரண்ட்ல இருக்கு. So c plus a into c minus a divided by நமக்கு sin b 2 sin b into sin c ன்னு வந்துரும். இப்போ which is sin square b plus இந்த a plus c pi minus b ன்னு replace பண்ணலாமா? a plus c pi minus b ன்னு replace பண்ணலாமா? அப்போ that is a plus c can be replaced as pi minus b into sin of c minus a divided by 2 sin b sin c. Now this is sin of 180 minus theta. 180 minus theta, sin of 180 minus theta is sin theta. ஏன்னா second quadrantல sin is positive and 180 இருக்கனால same function. So அப்போ therefore sin of 180 minus theta is sin theta ன்னு வந்துரும். Which is equal to sin square b plus sin b into sin of c minus a divided by 2 into sin b sin c ன்னு வந்துரும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து ஒரு sin b காமனாக வெளில எடுத்துடலாமா? sin b வெளியில் எடுத்துட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும்? sin b plus sin of c minus a divided by 2 sin b sin c. இந்த sin b இந்த sin b கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இந்த sin b க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா pi minus of a plus c ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். pi minus of a plus c. ஏன்னா everything happens in a triangle. In a triangle sum of three angles is 180 degrees. So a plus b plus c is equal to pi. அப்போ therefore b is equal to pi minus of a plus c ன்னு வந்துரும். Plus sin of c minus a divided by 2 sin c. So which is equal to sin of 180 minus theta is sin theta. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? So அப்போ it is sin of c plus a plus sin of c minus a divided by 2 sin c ன்னு வந்துரும். Now this is of the form sin of a plus b into plus sin of a minus b. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 2 sin a cos b. இல்லையா? இதுக்கு ஃபார்முலா என்ன படிச்சோம்? 2 sin a cos b. அப்போ இங்கே என்ன வரும்? 2 sin c cos a ன்னு வந்துரும். Divided by 2 sin c. So இந்த 2 sin c cancel பண்ணிட்டோம். Which is equal to cos a. Which is equal to LHS. அப்போ therefore we have proved that cos a is equal to b square plus c square minus a square divided by 2bc. So cosine formula நம்ம prove பண்ணிட்டோம். Similarly we can prove the other two. So similarly we can prove cos b is equal to a square plus c square minus b square divided by 2ac. அது மாதிரி cos c is equal to b square plus a square minus c square divided by 2ab. So இது வந்து we can prove it similarly. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay. இப்போ next one prove பண்ண போறோம். Next example, that is example 3.63. Example 3.63. இந்த example வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா using Heron's formula, show that the equilateral triangle has a maximum area for any fixed perimeter. So ஒரு fixed perimeter இருந்துச்சுன்னா that is perimeter fixed-ஆக இருக்கும்போது equilateral triangle-க்கு வந்து maximum area இருக்கும். equilateral triangle-க்கு தான் maximum area இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா perimeter fixed-ஆக இருக்கும்போது அதாவது sum of three sides வந்து constant-ஆக இருக்கும்போது உங்களுக்கு வந்து area of triangle maximum-ஆக எப்போ இருக்கும்னா when all the three sides are equal. மூணு sides ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த அரித்மெட்டிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன் அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம 5th சாப்டரில் படிக்க போகிறோம். எனிவே we are going to study it in 5th chapter. 5th சாப்டரில் அதெல்லாம் இருக்குது நமக்கு. பட் அது நமக்கு இங்கே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் நோ தட். ஸோ அது வந்து அரித்மெட்டிக் மீனுங்கிறது வந்து என்னென்னா அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸ். சப்போஸ் 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஏபிசி. ஸோ இதோட அரித்மெட்டிக் மீனுங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா 3 நம்பரையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸ்.
ஓகேவா? 2 நம்பர்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸ். 3 நம்பருக்கு ஜாமெட்ரிக் மீனுங்கிறது என்னன்னா இட் இஸ் கியூப் ரூட் ஆஃப் ஏபிசி. அந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கியூப் ரூட் எடுக்கிறோம். ஸோ இதுதான் ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸ். புரியுதாமா? அர்த்தமெட்டிக் மீனுங்கிறது 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும். ஜாமெட்ரிக் மீனுங்கிறது 3 நம்பருக்கு கொடுத்தாங்கன்னா கியூப் ரூட் எடுக்கணும். இதே 2 நம்பருக்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஏபி, 2 நம்பருக்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, அது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2 நம்பர்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 3 நம்பர்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம எனிவே நம்ம படிக்க போகிறோம். we are going to study it in 5th chapter. 5th chapterல் நமக்கு இதெல்லாம் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இது தேவை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் என்னென்னா that is always the geometric mean will be less than or equal to arithmetic mean. எப்பயுமே geometric mean வந்து arithmetic mean விட கம்மியாக தான் இருக்கும். இதுக்கும் நமக்கு ப்ரூஃப் இருக்குது 5th chapterல. இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். anyway we are going to prove this in the 5th chapter. so இது 5th chapter வரும்போது இதோட ப்ரூஃப் எல்லாம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் போடுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட் வந்து என்னன்னா that is xyz, x into y into z is less than or equal to kனா, அப்போ இந்த x into y into z வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா when x is equal to y is equal to z. 3 நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது பெரிய நம்பராக கிடைக்கும், இல்லைன்னா சின்ன நம்பராக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us imagine that 3 நம்பருமே வந்து சப்போஸ் 10 இருக்குன்னு வச்சுக்கோம். x is equal to 10, y is equal to 10, z is equal to 10ன்னு போட்டிங்கன்னா இப்போ 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது உங்களுக்கு 1000. இப்போ இதே இது வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது. x 10, y வந்து சப்போஸ் 7 அண்ட் இசட்டும் 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 700 தான் வரும். பாருங்கள், கம்மி நம்பர் தான் வரும். இப்போ அதே மாதிரி சப்போஸ் இது இசட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இசட்டும் வந்து சப்போஸ் 3யாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இசட்டும் 3யாக இருக்குது. அப்போ உங்களுக்கு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 210 தான் வரும். ஸோ இந்த 3 நம்பரோட ப்ராடக்ட் வந்து எப்போ ஜாஸ்தி பெருசாக இருக்கும்னா 3 நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் தான் இதோட ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் இங்கே நமக்கு ஹிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாமில் கேட்கும்போது இந்த ஹிண்ட் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் xyz less than or equal to kன்னு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அக்கர்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த xyz ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா when x is equal to y is equal to z. மூணுத்தும் ஈக்குவல் நம்பர் இருந்தால் தான் இது ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் கம்மியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இதோட ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த சம் இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் தெரியணும். அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸுங்கிறது 3 நம்பரை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸுங்கிறது 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். அண்ட் ஜாமெட்ரிக் மீன் வில் பி ஆல்வேஸ் லெஸ் than or equal to arithmetic mean. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. வில் பி ஸ்டடிங் இட் இன் 5th chapter. 5th chapterல நமக்கு இருக்குது. அண்ட் தென் இந்த ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா xyz less than or equal to kன்னு இருந்துச்சுன்னா இந்த xyz எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா எப்போ பெரிய நம்பராக இருக்கும்னா when x is equal to y is equal to z. 3 ஈக்குவலாக இருக்கும்போது தான் இது பெரிய நம்பராக இருக்கும். ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஈக்குவலாக இல்லாமல் கம்மியாக இருந்துச்சுனாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? மீது 2 ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் கிடைக்காது, பெரிய நம்பர் கிடைக்காது. அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இது போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் given that the perimeter is constant-ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபார் எனி ஃபிக்ஸட் perimeter-ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore let us assume that let ABC be the triangle such that S is equal to A plus B plus C divided by 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். where S is constant. ஸோ பெரிமீட்டர் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்?
2s is constant, which means s is constant. S is constant na s வந்து மாறவே மாறாது. abc என்ன நீங்க பெரிய வேற நம்பர் எடுத்தீங்கனாலும், that is length of the sides வேற எடுத்தீங்கனாலும், இந்த sum of the 3 sides அந்த மூணு sides ஆட் பண்ற அந்த sum வந்து அதே தான் வரும் அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. This is what given. S is constant ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஏரியா எப்ப மேக்ஸிமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Formula for finding area of triangle ABC. Heron's formula என்ன படிச்சோம்? Heron's formulaல என்ன படிச்சோம்? That is delta is equal to root of s into s minus a into s minus b into s minus c. தானே ஏரியா ஃபார்முலா படிச்சோம். This is area of triangle ABC. இப்போ ஏரியா எப்ப மேக்ஸிமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. So area is maximum. ஏரியா எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? எஸ் கான்ஸ்டன்ட், எஸ் மாறவே போகிறதில்ல. அப்போ இந்த எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி மேக்ஸிமமாக இருக்கணும் இல்லையா? ஏரியா இஸ் மேக்ஸிமம் வென் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி இஸ் மேக்ஸிமம். ஏரியா எப்போ பெரிய நம்பராக இருக்கும்னா இந்த எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி இதோட ப்ராடக்ட் வந்து பெரிய நம்பராக இருந்தால் மட்டும்தான் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைன்னா ஏரியா ஜாஸ்தியாக இருக்காது. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ let us consider these 3 to be 3 numbers. இது மூணு நம்பராக எடுத்துக்கும். நமக்கு என்ன தெரியும்னா geometric mean it is always less than or equal to arithmetic mean. Geometric mean is always less than or equal to arithmetic mean. So geometric mean of 3 numbers-ங்கிறது என்ன? It is cube root of s minus a into s minus b into s minus c. Is always less than or equal to arithmetic mean-ங்கிறது s minus a plus s minus b plus s minus c divided by 3. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவோம்? ஹோல் கியூப் எடுத்துருவோம். ஏன்னா இந்த கியூப் ரூட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஹோல் கியூப் எடுத்துருவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? s minus a into s minus b into s minus c is less than or equal to, இங்கே ஹோல் கியூப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ இது வந்து 3s minus of a plus b plus c divided by 3 the whole cube னு வந்துருமா? ரெண்டு பக்கமும் whole cube எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும்னா geometric mean is less than or equal to arithmetic mean. ஸோ அதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா cube root of s minus a into s minus b into s minus c is less than or equal to arithmetic mean வந்து sum of the 3 numbers divided by 3 அது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கியூப் ரூட் போகிறதுக்காக ரெண்டு பக்கமும் ஹோல் கியூப் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வந்துடுது. நம்ம a plus b plus c-ங்கிறதா என்னது? 2s. a plus b plus c-ங்கிறதா என்னது? 2s. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக 2sன்னு போட்டோம்னா 3s minus 2s which is s by 3ன்னு வந்துருமா? அப்போ from this we get that s minus a into s minus b into s minus c is less than or equal to s divided by 3 the whole cube-ன்னு வந்துருமா? s divided by 3 the whole cube. அப்போ நமக்கு இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? ஸோ this நமக்கு அந்த கொடுத்துருக்க ஹிண்ட் ஃபார்ம்ல இருக்கா? this is of the form xyz is less than or equal to k. ஏன்னா இங்கே இது வந்து கான்ஸ்டன்ட். now s by 3 the whole cube is constant, where s by 3 the whole cube is constant. ஸோ இப்போ இது இந்த ஃபார்ம்ல இருக்கா? ஸோ அப்போ therefore xyz is maximum if x is equal to y is equal to z. இல்லையா? xyz எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா x is equal to y is equal to z இருந்தால் தான் xyz மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ therefore இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? இந்த ப்ராடக்ட். ஏன்னா அது மேக்ஸிமமாக இருந்தால் தானே ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும்னு சொன்னோம். அப்போ இந்த ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? when these 3 numbers are equal. இப்போ therefore s minus a into s minus b into s minus c is maximum if s minus a is equal to s minus b is equal to s minus c இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னா s minus a is equal to s minus b is equal to s minus c இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கும். by using this இந்த hint யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் இந்த s எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get it as this implies a is equal to b is equal to c ன்னு வந்துருதா? அப்போ therefore a is equal to b is equal to c னா என்ன அர்த்தம்? அப்போ therefore the triangle ABC is an equilateral triangle.
ஸோ அந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஈக்குலாட்ரல் ட்ரையாங்கிள். நம்ம அதுதானே ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் த ஈக்குலாட்ரல் ட்ரையாங்கிள் ஹாஸ் அ மேக்ஸிமம் ஏரியா ஃபார் த எனி ஃபிக்ஸட் பெரிமீட்டர். அதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஏரியா எதுக்கு இருக்கும்னா ஈக்குலாட்ரல் ட்ரையாங்கிளுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா மேக்ஸிமமாக இருக்கணும்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 3 numbers டு பி மேக்ஸிமம். ஏன் இந்த 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோன்னா, ஏன்னா இங்கே எஸ் கான்ஸ்டன்ட், எஸ் மாற போகிறது இல்லை. ஸோ அப்போ இந்த 3தோட ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த 3தோட ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரிலேஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஜியோமெட்ரிக் மீன் இஸ் லெஸ் than or equal to arithmetic mean. ஸோ அதை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, கியூப் ரூட் ஆஃப் s minus a into s minus b into s minus c is less than or equal to arithmetic mean which is s minus a plus s minus b plus s minus c divided by 3ன்னு வந்துடுது. ஓகேவா, ரெண்டு பக்கமும் ஹோல் கியூப் எடுத்தோம்னா அப்போ நமக்கு என்ன வருது, s minus a into s minus b into s minus c is less than or equal to 3s minus of a plus b plus c divided by 3ன்னு வந்துடுது. a plus b plus cங்கிறதா என்னது 2s, 3s minus 2s வந்து s minus 3 the whole cube ன்னு வந்துடும். இங்கே s minus 3 the whole cube is a constant, ஏன்னா s constant. அப்போ s minus 3 the whole cube constant அதானே இருக்கும். அப்போ இது இந்த ஃபார்மில் இருக்கா, xyz is less than or equal to some constant-ன்ற ஃபார்மில் இருக்கா. அப்போ இந்த xyz எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், இப்போ இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா if x is equal to y is equal to z இருந்தால் தான் இது xyz மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், இந்த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 3 numbers that is s minus a into s minus b into s minus c எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், if s minus a is equal to s minus b is equal to s minus c இருந்தால் தான் இது மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா, இது ஈக்குவலாக இருக்கணும்னா அப்போ என்ன அர்த்தம், a should be equal to b is equal to c. ஏன்னா s அதே தான், s கான்ஸ்டன்ட், s மாற போகிறதுல. அப்போ a b c ஈக்குவலாக இருந்தால் தானே இதை சப்ராக்ட் பண்ணுற இந்த இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ from this we get that a is equal to b is equal to c. அப்போ from this we can say that the triangle is an equilateral triangle. அப்போ அந்த triangle வந்து equilateral triangle தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ therefore the maximum area, so maximum area, so the maximum area will be equal to, நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ டெல்டாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ maximum area is equal to delta is equal to root of s into, so இந்த s minus a into s minus b into s minus c பதிலாக s by 3 the whole cube இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ therefore it is s into s minus a into s minus b into s minus c. இங்கே இந்த 3த்துக்கு பதிலாக we are going to substitute it as s into s cube divided by 27. s by 3 the whole cube இங்கே substitute பண்ணுறோம் இப்போ இதுக்கு பதிலாக. ஸோ substitute பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், you will get this as s power 4 divided by 27 root of s power 4 by 27 வரும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா s பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா s ஸ்கொயர் அண்ட் 27 வந்து கேன் வி ரைட் இட் அஸ் 9 into 3, 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 root 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஏரியா. இப்போ therefore the maximum area is s square divided by 3 root 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஏரியா. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா இது எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு 2 சம் கொடுத்துருக்காங்கம்மா எக்ஸசைஸில். அந்த 2 சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி we have 2 sums in the exercise. அந்த 2 சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.9ல நமக்கு வந்து 9th and 10th sum இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ 9th sum பாருங்கள், an engineer has to develop a triangular shaped park with perimeter 120 meter in a village. The park to be developed must be of maximum area. அந்த பார்க் வந்து மேக்ஸிமம் ஏரியாவோடு இருக்கணும். ஃபைண்ட் அவுட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பார்க். அந்த பார்க்கோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த பார்க்கும் நம்ம டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பார்க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the perimeter of the park. ஸோ எக்ஸசைஸ் 3.9 அதில் வந்து 9th sum. ஸோ the perimeter of the park is equal to 120 meter. So perimeterங்கிறது என்ன, it is actually 2s. So 2s is equal to, that is a plus b plus c, அதுதான் perimeter இல்லையா. So therefore we can say that a plus b plus c which is equal to 2s is equal to 120 meter ன்னு சொல்லலாம். அப்போ from this s என்ன வரும், அப்போ s is equal to 120 divided by 2 which is equal to 60 meter வந்துடும். ஸோ அப்போ s is equal to 60 meter.
இப்போ நம்ம மேக்ஸிமம் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஏரியா? ஸோ மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த பார்க். ஸோ மேக்ஸிமம் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? The area will be maximum when the maximum area is equal to s square divided by 3 root 3 square units ன்னு படித்தோம் இல்லையா? அப்போ therefore the maximum area of the park is s square divided by 3 root 3 square units. அப்போ therefore இங்கே என்ன வரும்? s square it is 60 into 60 divided by 3 root 3 square units or இங்கே வந்து meter square. இப்போ இதை simplify பண்ணுவோம். ஸோ இதை simplify பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? we'll get it as 20 and then which is equal to, so it is இதை நம்ம simplify பண்ணோன்னா இப்போ you will get it as இதை நம்ம வந்து let us write it like this, that is 20 into இந்த 60 let us write it as 20 into 3 ன்னு எடுத்துக்கோம், divided by root 3 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? in meter square. இந்த root 3ல root 3 times cancel பண்ணிடுவோம். ஸோ அப்போ which is equal to 400 root 3 meter square. So this is the maximum area of the park. And the area of the park or maximum area வந்து 400 root 3 meter square. இப்போ இந்த maximum area வந்து இருக்கும்போது what is the dimensions of the park ன்னு கேட்டிருக்காங்க. So அப்போ therefore maximum area is possible if the triangle is an equilateral triangle. ஸோ அந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் தானே மேக்ஸிமம் ஏரியா இஸ் பாசிபிள்னு சொன்னோம். அப்போ therefore A should be equal to B should be equal to C. A is equal to B is equal to C. ஸோ இதில் let us substitute in this one. இதில் substitute பண்ணுவோம். அப்போ therefore we can say that A is equal to, sorry, நமக்கு என்ன தெரியும்? A plus B plus C is equal to 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ this is given. இதை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ therefore A plus A plus A is equal to 120. அப்போ therefore 3A is equal to 120. அப்போ therefore A is equal to 40 meter. அப்போ therefore the dimensions of the park are A is equal to 40 or A is equal to B is equal to C is equal to 40 meter. ஸோ மூணுமே 40 மீட்டராக இருக்கணும். மூணு சைடு 40 மீட்டராக இருந்தால் தான் உங்களுக்கு ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து அப்போ பெரிமீட்டர் வந்து 120 மீட்டராக இருக்க முடியும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th one, a rope of 12 meter is given. ஸோ 12 meter rope இருக்குது. Find the largest area of the triangle formed by this rope and find the dimensions of the triangle so formed. ஸோ largest area கண்டுபிடிக்கணும், அதே சமயத்தில் the dimensions of the triangle கண்டுபிடிக்கணும். சேம் இதே மாதிரி தான். ஸோ 10th one இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் is equal to 12 meter னு கொடுத்துருக்காங்க. அப்போ which means A plus B plus C or which is 2S is equal to 12 meter. அப்போ therefore S is equal to 6 meter னு வந்துரும். S is equal to 6 meter னு வந்துரும். இப்போ now let us find the maximum area. So maximum area is equal to, அதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? S square divided by 3 root 3 square units. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ you'll get it as which is equal to 6 into 6 divided by 3 root 3. ஸோ இப்போ இதில் இது ஒன்று கேன்சல் பண்ணிடுறோம் 2 times and then இது 2 into இந்த 6 வந்து 2 into 3 divided by root 3 ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு root 3 கேன்சல் பண்ணிடுவோம், which is equal to 4 root 3 square units or இங்கே நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்களே மீட்டர் ஸ்கொயர். அப்போ therefore maximum area, so maximum area is equal to 4 root 3 meter square. So this is the maximum area. இப்போ அதே சமயத்தில் டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் மேக்ஸிமம் when the triangle is equilateral. ஸோ ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரலாக இருந்தால் தான் ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ therefore A is equal to B is equal to C. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? A plus B plus C is equal to 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore A is equal to or A plus A is equal to 12 meter. அப்போ therefore 3A is equal to 12 meter or A is equal to 4 meter. அப்போ therefore the dimensions
of the triangle are, so the dimensions of the triangle are A is equal to B is equal to C is equal to 4 meter. So these are the dimensions of the triangle. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? இந்த சம் ரெண்டு சம்மே ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நம்ம இந்த 11th சம் போட்டுடலாம். derive the projection formula from law of sines and law of cosines. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை நம்ம derive பண்ணணும். ஸோ 11th ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ given நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to 2r கொடுத்துருக்காங்க. to prove என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணணும். ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாங்கிறது என்ன? a is equal to b cos c plus c cos b. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் வாட் we are going to prove by using sin formula. sin formula யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, let us consider this proof. இதுக்கு வந்து நம்ம இந்த RHS எடுத்துக்குவோம். RHS எடுத்துக்கலாம். ஸோ it is b cos c plus c cos b இல்லையா? இந்த ஸ்மால் பிக்கு பதிலாக 2r sin b சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸ்மால் பிக்கு பதிலாக 2r sin b into cos c ப்ளஸ் ஸ்மால் சிக்கு பதிலாக 2r sin c into cos b சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ இதில் 2r நம்ம காமனாக வெளியில் எடுத்துருவோம். 2r வெளியில் எடுத்துட்டோன்னா sin b cos c ப்ளஸ் sin c or cos b sin c இருக்குது இல்லையா? this is of the form sin a cos b plus cos a sin b which is sin of a plus b. அப்போ இங்கே என்ன வரும்? sin of b plus c வந்துருமா? sin of b plus c எழுதிக்கலாம். which is equal to 2r into sin of b plus c எப்படி எழுதலாம்? sin of pi minus a எழுதலாமா? ஏன்னா a plus b plus c is equal to pi. அப்போ b plus c is equal to pi minus a எழுதிக்கலாம். so sin of 180 minus theta is sin theta. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல sin is positive and 180 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். அப்போ which is equal to 2r sin a வந்துடும். ஸோ 2r sin a தான் என்னது? it is small a. அதான small a. அப்போ which is equal to small a which is equal to LHS. அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணிட்டோம் ஃப்ரம் த சைன் ஃபார்முலா. சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே கொசைன் ஃபார்முலாங்கிறது என்ன? cos a is equal to b square plus c square minus a square divided by 2bc. அதே மாதிரி நமக்கு ஒரு இந்த ஃபார்முலா வேண்டாம், நம்ம இது எடுத்துக்கலாம். let us consider this, that is cos b is equal to a square plus c square minus b square divided by 2ac. அதுமாதிரி cos c அதுக்கு ஃபார்முலா என்னென்னா b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. இந்த ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா we need to prove that a is equal to b cos c plus c cos b. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், let us consider the RHS எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் த ப்ரூஃப் let us consider the RHS எடுத்துக்குவோம். ஸோ RHS வந்து என்னது? it is b cos c plus c cos b which is equal to b into cos cங்கிறது என்னது? it is b square plus a square minus c square divided by 2ab plus c cos b. so c into cos bங்கிறது என்ன? it is a square plus c square minus b square divided by 2ac. ஸோ இப்போ இதில் c கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே b கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமன் எல்சிஎம் தான் 2a இஸ் த காமன் எல்சிஎம். அப்போ மேலே நமக்கு என்ன வரும்? b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 2a ஸ்கொயர் டிவைடட் பை 2aன்னு வந்துடுது. அப்போ which is equal to a. இதான which is equal to LHS இல்லையா? hence proof. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். it is all very easy. அடுத்து 8th ஒன் பாருங்கள். 8th sum in triangle ABC prove that a square minus b square plus c square into tan b is equal to a square plus b square minus c square into tan c. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 8th sum. ஸோ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a square minus b square plus c square into tan b is equal to a square plus b square minus c square into tan c. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? this is what we are going to prove, or that is to prove
அப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இதை இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, tan b by tan c. இந்த tan c எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். tan c எங்கேயும் இந்த டேர்மை எங்கேயும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ப்ரூவ் திஸ்ன்னு பார்ப்போம். ஸோ ப்ரூஃப். So for the proof, let us consider the LHS, that is tan b divided by tan c எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த tan b எப்படி எழுதலாம்? sin b by cos b ன்னு எழுதிக்கலாமா? அண்ட் இந்த tan c-யை இந்த cot c ன்னு எடுத்துக்கிட்டு can we write it as cos c by sin c ன்னு எழுதலாம் இல்லையா? cos c by sin c. இப்போ sin b-க்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா we are going to substitute it as a by 2r. sin b-க்கு பதிலாக b by 2r. sin b-க்கு பதிலாக b by 2r ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் cos b-க்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் cos b? இட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2ac. ஓகேவா? இன்ட்டு அதே மாதிரி இங்கே cos c-க்கு ஃபார்முலா, cos c-க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை 2ab டிவைடட் பை sin c எப்படி எழுதலாம்? c by 2rன்னு எழுதலாமா? c by 2rன்னு எழுதலாமா? இப்போ இதை நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். எப்படின்னா இந்த 2ac-யை மேலே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த 2r வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll get it like this. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 2ac மேலே போயிடும், இது கீழே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு வந்து you'll get it as உங்களுக்கு மேலே வந்து 2abc டிவைடட் பை 2r இன்ட்டு a ஸ்கொயர் 2r into a square plus c square minus b square வந்துரும். இந்த 2ac மேலே போயிடும். ஸோ அப்போ 2abc divided by 2r into a square plus c square minus b square. அதே மாதிரி இங்கே அது மாதிரி நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 2r மேலே போயிடும், கீழே டினாமினேட்டரில் 2abc வந்துடும். ஸோ 2r divided by a square plus c square minus b square into அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 2r into a square plus b square minus c square divided by 2abc வந்துடும். ஸோ இந்த 2abc கேன்சல் ஆகிடும், 2r கேன்சல் ஆகிடும். இட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? tan b by tan c is equal to a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் divided by a square plus c square minus b square சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ cross multiply பண்ணுவோம். ஸோ cross multiply பண்ணால் என்ன வரும்? a square minus b square plus c square into tan b is equal to a square plus b square minus c square into tan c ன்னு சொல்லலாம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். hence proof. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு போதும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.